This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பாம்பு கண்ணாடி விரியன் கடித்தால் என்ன நடக்கும்? விஷமுறிவு மருந்து எப்படி வேலை செய்கிறது? பாம்பு விஷத்திற்கு எதிராக கொடுக்கப்படும் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதுபோல் நல்ல பாம்பு கண்ணாடி விரியன் பாம்பு கடித்தால் என்ன நடக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். இது குறித்து தமிழ் நாமச்சிவாய மூர்த்தி சதாசிவம் என்பவர் கூறியதாவது: பாம்பு விஷத்துக்கு எதிராக கொடுக்கப்படும் மருந்து எப்படி வேலை செய்கிறது என்பது கேள்வி. நல்ல பாம்பு கட்டுவிரியன் போன்ற பாம்புகள் நரம்பு மண்டலத்தை செயலிழக்க செய்யும் நியூட்ராக்சிகன் வகை நச்சு உடையவை. கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன் என அழைக்கப்படும் ரம்பச் செய்தில் விரியன் போன்ற பாம்புகள் தசை, இரத்த சிவப்பணுக்கள், தசுக்கள் போன்றவற்றை அழிக்கக்கூடிய ஹீமோடாக்சின் வகை நச்சு உடையவை. இரண்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. நல்ல பாம்பு கட்டுவிரியன் ஆகியவற்றின் நச்சு இந்த இரத்தத்தில் கலந்தவுடன் நமது மூளையின் கட்டளைகளை கடத்தி எடுத்து செல்கின்ற நரம்புகளில் பாதிப்பு ஏற்படும். மூளையில் இருந்து வரும் கட்டளைகளை ஏற்று செயல்படுத்தக்கூடிய ஏற்பிகள் நச்சின் விளைவுகளால் அடைக்கப்படுவதால் மூச்சு திணறல், அவயங்கள் செயலிழப்பு ஆகியன ஏற்படும். இறுதியில் இதய வலிப்பு ஏற்பட்டு மரணம் ஏற்படுத்தும். நச்சு எதிர்ப்பு மருந்து செலுத்தாவிட்டால் மூடியிருக்கும் கட்டளை ஏற்பிகள் மீண்டும் திறக்கப்படுகிறது. நச்சின் விளைவுகளை சமநிலைப்படுத்துகிறது. கண்ணாடி விரியன், சுருட்டை போன்ற பாம்புகளின் நச்சு இரத்தத்தில் பரவும் போது இது உடல் திசுக்களை அழிக்கிறது. எனவே தீண்டப்பட்ட பகுதிகளில் வீக்கம், தசை அமுக்கல், வலி, சிறுநீரக செயலிழப்பு ஆகியன நேரிட்டு மரணம் ஏற்படுத்தும். நச்சு எதிர்ப்பு மருந்து செயல்படுத்தப்பட்டதும் அது பாதிக்கப்பட்ட தசுக்களை மீண்டும் சரி செய்து சமநிலையாக்கின்றன. இந்தியாவில் பெரிய 4 நச்சு பாம்புகளின் நச்சுக்களின் கலவையை மிக மிக சிறிய அளவு நச்சு குதிரைகளுக்கு செலுத்தப்படும். இது அதன் இரத்தத்தில் பிற பொருட்களெதிரிகள் உருவாக்கியதையும் இரத்தம் வடிகட்டப்படும். இந்த பிளாஸ்மா இதிலிருந்து தனியே பிரித்தெடுக்கப்பட்டு நச்சுமுறி மருந்து தயாரிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் ஒவ்வொரு வகையான பாம்புக்கும் தனித்தனி நச்சுமுறி மருந்து உள்ளது. இந்தியாவில் பாம்பு தீண்டலுக்கு பொதுவான ஒரு நச்சுமுறி மருந்து பயன்படுத்தப்படுவதால் பரவலாக மருந்து இருப்பு வைத்து பயன்படுத்துவது இலக்குவாக உள்ளது. நச்சுமுறி மருந்து அயல் பொருளிலிருந்து தயாரிக்கப்படுவதால் நமது உடலில் இது செலுத்தப்பட்டதும் நச்சு முறிவு ஏற்படுத்துவதுடன் பக்க விளைவுகள் பல்வேறு வகையான ஒவ்வாமைகள் நமக்கு ஏற்படுத்தும். எனவே ஒவ்வாமைகளை இனம் கண்டு இதற்குரிய மருந்துகளும் உடனுக்குடன் செலுத்தப்படும். பாம்பு தீண்டுதலுக்கு நச்சு முறிவு மருந்து செலுத்தி ஒருவரை குணமாக்குவது என்பது சிக்கல்கள் நிறைந்த மருத்துவமாகும். இவ்வாறு அவர் இந்த பதிவில் கூறியிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.